ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி சர்ச் பண்ணுறது, கண்டென்ட்டுன்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு பர்டிகுலர் கீவேர்டை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த சர்ச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வேட் டாக்குமெண்ட்டோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெப் பேஜையோ நீங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கீவேர்டை நீங்கள் தேடணும் அப்படின்னா உடனே சர்ச் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டையும் நம்ம ஒரு ஹியூமனாக உட்காந்து ரீட் பண்ணி தான் ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து பைத்தானில் எப்படி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டில் இருந்து தான் ஒரு கீவேர்டை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீவேர்டையும் நான் வந்து யூசர்கிட்ட இருந்து ரன் டைமாக தான் வாங்க போகிறேன். ஸோ நான் INP = input of enter the keyword அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஓகே, ஒரு கீவேர்டை நம்ம என்டர் பண்ண சொல்கிறோம். அடுத்து ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லைன் இன் f.readlines of. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ f.readlines என்ன பண்ணணுன்ட்டு இப்போ ஒரு லைனை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் INP in line. ஸோ ஃபஸ்ட் லைனில் அந்த INPங்கிற வேர்டு வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, print keyword found in line number அப்படின்னா போட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எந்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது அந்த லைனோட நம்பர் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இனிஷியலாக 0 அப்படின்னுட்டு. இப்போது இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகி ஒவ்வொரு டைம் உள்ளே வரும்போதும் இந்த கவுண்டோட வேல்யூவை நான் வந்து அதாவது 1 வச்சு நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் இந்த கவுண்ட்டை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்டர் த கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து காமிக்குது. ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இப்போது இந்த நோட் பேடை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே மெக் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போது லைன் நம்பர் 1 2 3 4 5. ஸோ 5 அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் மெக் அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கும் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 5 அப்படிங்கிறது தான் நமக்கும் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபைலிருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போது இதில் வந்து ஒரு 5 டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ 1000 லைனோ ஒரு 10,000 லைன்ஸோ ஒரு டேட்டா இருக்கும்போது கூட ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னொரு டைம் ரன் பண்ணி இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 60 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து 6th லைனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் த கீவேர்டுன்னு கேட்குது, நான் வந்து 16 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ ஈஸியாக ஒரு பேட்டர்னை ஃபைலில் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போல் இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.